வணக்கம். மற்றொரு நமக்காக நாம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. சரி, இன்றைய நாள் நமக்காக நாம் நிகழ்ச்சி ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பேசப் போகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த நிகழ்ச்சியினூடாக சமூகம் சார்ந்து மக்கள் தெளிவடைய வேண்டிய பல முக்கியமான விடயங்கள், அரசுரை சார்ந்து, அரசு நிறுவனங்கள் சார்ந்து மக்களுக்கு ஆற்றுகின்ற சேவைகள் தொடர்பான பல விடயங்களை பற்றி நாங்கள் அதிக அளவில் பேசியிருக்கிறோம். ஆனால் இன்றைய நாள் ஒரு வித்தியாசமான விடயத்தை பற்றி நாங்கள் பேசப் போகிறோம். இலங்கை என்பது ஒரு புண்ணிய பூமி என்பது எல்லோருக்குமே தெரியும். சிவபூமி என்று வரலாற்றாளர்களால் அதே போல எங்களுடைய மூதாதையர்கள் அழைக்கப்பட்ட ஒரு அற்புதமான புண்ணியம் செய்த ஒரு பூமி என்று சொல்வார்கள் இலங்கையை. அப்படியான இந்த பூமிக்குள் பலவிதமான அற்புதங்கள் இருக்கிறது. இயற்கை அற்புதங்கள், அதே போல மதம் சார்ந்த அற்புதங்கள், ஒவ்வொரு சமயம் சார்ந்த அற்புதங்கள் பல நாங்கள் கண்டிருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். இங்கு இருக்கின்ற இந்த புவி அமைவிடம் கூட ஒரு அற்புதமான இயற்கை அமைவிடமாக அமைந்திருக்கிறது. அப்படியான இந்த பூமிக்குள் நாங்கள் இந்த பல்மதம் சார்ந்து வாழ்கின்ற ஒரு சமூகம் என்ற அடிப்படையில் இந்து மதத்துக்கு மிகப்பெரியதொரு இடம் இருக்கிறது எங்களுடைய இந்த சிவபூமிக்குள். அது சார்ந்து பல இந்து மதத்தில் உங்களுக்கு தெரியும், சைவ மதத்தில் பலவிதமான இறை வழிபாடுகள் இருக்கிறது, பல தெய்வங்களை வழிபடுகின்ற நோக்கு இருக்கிறது. ஆனால் இந்த காலப்பகுதியில் நாங்கள் சற்று இந்துக்கள் சைவர்களாக இருக்கின்ற மக்கள் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் முருகன் மீதான ஒரு ஈடுபாடு அல்லது அதிகப்படியான பக்தி அல்லது அதிகப்படியான தேடல் இருக்கின்ற ஒரு காலப்பகுதியாக உங்களுக்குள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படியான ஒரு காலப்பகுதியில் இந்தியாவிலிருந்து பழனி, அதே போல திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட கோயில்களில் பூஜிக்கப்பட்டு முக்கிய ஸ்தலங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு ஒரு முருகன் சிலை வருகிறது இலங்கைக்கு. அந்த சிலை இங்கே ஒரு அற்புதத்தை படைக்கப் போகிறது. இதுவரை கதிர்காம திருத்தலத்தில் உருவ வழிபாடு இருக்கவில்லை, உங்களுக்கு தெரியும். அந்த சிலை கதிர்காம திருத்தலத்துக்கு செல்ல போகிறது. எனவே அதனுடைய வரலாறு என்ன, இதற்கான காரணம், இலங்கையினுடைய முருக வழிபாடினுடைய தாற்பயம் தொடர்பான பல முக்கியமான விடயங்களை பற்றி பேசப்போகின்ற ஒரு நமக்காக நாம் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கப் போகிறது. அந்த வகையில் எங்களுக்கு தொடர்பான விளக்கங்களையும் அது தொடர்பான விரிவான தகவல்களையும் வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் மணி சிவராமகிருஷ்ண ஐயர், மகேஸ்வர குருக்கள் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் பிரசன்னா, அப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கிறேன். முருகனோட நல்லா இருக்கிறேன். நல்ல விஷயம். குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று எங்களுடைய மூதாதையர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த காலப்பகுதியில் மனிதன் இருக்கும் இடமெல்லாம் முருகன் இருக்கும் இடமாக இப்போது மாறிவிட்டது. காரணம், இந்த காலப்பகுதியில் ஆரம்பம் சொன்னது போல அதிக அளவு முருகன் மீதான அந்த ஈடுபாடு, பக்தி, அந்த விடயங்கள்லாம் அதிகரித்திருக்கிறது. நாங்கள் இந்த முருகன் என்று சொன்னாலே உலக அளவில் அது உலகக் கடவுள், தமிழ் கடவுள் என்பது உலகக் கடவுளாக இப்போது மாறிவிட்டார். இலங்கையில் இந்த முருக வழிபாடு தொடர்பான தொன்மை, அதனுடைய வரலாறு, அதனுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது? மிகவும் அற்புதமான கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். இன்றைக்குமே நாங்கள் ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்கும் பொழுது தான் அதனுடைய உண்மைகள் எல்லாமே எல்லாருக்கும் நன்றாக தெளிவாக விளங்கக்கூடியதாகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். அந்த அடிப்படையில் எங்களுக்கு எங்களுடைய கந்த புராணங்களில் இருந்து மற்றும் எங்களுடைய ஆகமங்கள் மூலியமாகவும் 28 ஆகமங்கள் இருக்குது, அது மூலியமாகவும் கூறப்பட்டிருக்கிற சில விடயங்கள், சதுர்வேதங்களில் கூறப்பட்டிருக்கிற விடயங்கள், பல விஷயங்கள் இந்த முருக வழிபாட்டுக்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை மிக அற்புதமாக பல இடங்களில் சொல்லியிருக்கு. அதில் முக்கியமாக சொல்லியிருக்குது, ஒரு காலத்தில் இலங்கை நீரினால் பிரிபடாமல் இந்தியாவோடு இணைந்திருந்ததாக, பாரத கண்டத்தோடு இணைந்திருந்ததாகவும், அந்த நேரத்தில் முருகப்பெருமான் இலங்கைக்கு போய் வள்ளியை மணமுடித்த கதைகள், சூரபத்மனை வதம் செய்வதற்காக தன்னுடைய பாசறையை கொண்டு கதிர்காமத்திலே அமைத்தது, இப்படியெல்லாம் பல புராணங்கள், புராதன புராணங்கள் எல்லாமே தெளிவாக கூறியிருக்கிறது. காலத்தின் ஓட்டத்தின் காரணமாக அதெல்லாமே கைவிடப்பட்டோ மறைக்கப்பட்டோ அல்லது மறுக்கப்பட்டோ இப்படி அதே ஒரு காரணங்களால் அதெல்லாம் தவிர்க்கப்பட்டு வந்தது. நாமும் கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கலியுகத்தில் இறைவன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த கலியுகத்திலிருந்து நீங்கள் மீண்டு மோட்சம் என்கின்ற நற்கதியை அடைய வேண்டுமாக இருந்தால் இறை வழிபாட்டை கடைபிடித்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். இல்லை என்றால் இந்த உலகத்திலேயே மீண்டும் மீண்டும் பிறந்து பல இன்னல்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து அதிலிருந்து மீள முடியாத நிலைக்கு போக வேண்டும். அதுக்கு அழகாக சிவபுராணத்திலெல்லாம் சொல்லியிருக்கு, புல்லாய் பூண்டாய் புழுவாய் மரமாய், இப்படி பல பிறவிகளை எல்லாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு இருக்குது.
ஆனால் மற்ற யுகங்களில் கிரேதாயுகம் திரேதாயுகம் துவாபர யுகத்தில் எல்லாமே நாங்கள் வந்து இறைவனை அடைவதாக இருந்தால் கடுமையான தவங்கள் இருக்கணும், கடுமையான யாகங்கள் செய்யணும், விரதங்கள் அனுஷ்டிக்கணும், இப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் கலியுகத்தில் மட்டும் இறைவன் சொல்லியிருக்கிறார், நாமத்தை சொன்னாலே போதும், உங்களுக்கு இறைவனுடைய நாமத்தை சொன்னாலே போதும். சிவசிவான்னு சொன்னாலோ, முருகான்னு சொன்னாலோ, ஓம் சக்தின்னு சொன்னாலோ, ஓம் கணபதையேன்னு சொன்னாலோ, இல்லை ஓம்னு சொன்னால் கூட உங்களுக்கு இந்த கதியிலிருந்து விமோசனம் கிடைக்கும் என்று இந்த புராணங்கள்லாம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி காலப்பகுதியில் தான் இப்போ நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதில் வந்து நான் வந்து பழசையும் பழைய காலத்து நிகழ்வுகளையும் இப்பத்த நிகழ்வையும் நான் தொடர்புபடுத்தி கொண்டே வரேன். இப்போ வந்து 2023ஆம் ஆண்டுக்கு பிறகு கலியுக வரதன்னு கூறப்படுகின்ற குமரக்கடவுளுடைய யுகம் ஆரம்பமாகிவிட்டது. இது வந்து ரிஷிகளாலும் 18 சித்தர்களாலும் இது சம்பந்தமான பல விளக்கங்கள் அவர்களுடைய நூல்களிலும் ஓலைச்சுவடிகளிலும் இருக்குது. இதில் முக்கியமாக போகர், இந்த போகருக்கும் முருகனுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது. அப்பேற்பட்ட அந்த போகர் அவருடைய ஓலைச்சுவடிகளிலே இருக்கக்கூடிய சில கிரந்தங்களின் அடிப்படையிலும் அதை இன்றைக்கும் பாதுகாத்து வைத்து கொண்டிருக்கின்ற போகரின் தலையாய சிஷ்யராகிய புலிப்பாணி சித்தருடைய வாரிசுக்கள் இன்னும் அங்கே பழனியில் இருக்கிறாங்க. அவங்கள்தான் இந்த இதுகள் எல்லாமே கண்டுபிடித்து இந்த மாதிரி முருக யுகம் ஆரம்பமாகிவிட்டது கலியுகத்தில்னு சொல்லி அவங்கள் அறிவித்தாங்க. அறிவிக்கிறதுக்கு நேரத்தில் அவர்கள் அறிவித்து இந்த மாதிரி பெரிய அளவில் மீடியாக்கள் மூலியமாகவோ இல்லை எதுவுமே சொல்லலை, சாதாரணமாகத்தான் அறிவிக்கப்பட்டது. ஆனால் உலகம் முழுவதும் வீறு கொண்டு எழுந்த மாதிரி இந்த எங்கு பார்த்தாலும் முருகன் சம்பந்தமான விடயங்களே இன்றைக்கு பேசு பொருளாக மட்டுமில்லை, பூஜைகளாகவும் பல கும்பாபிஷேகங்கள், கோயில்கள் புனரமைக்கப்படுறது, இப்படி பல விஷயங்கள்லாம் நடக்க துவங்கிவிட்டது. அது மட்டும் இல்லாமல் யாரும் எதிர்பார்க்காத பல ஆச்சரியப்படக்கூடிய வகையான அற்புதங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து இறை சக்தியால் மட்டும்தான் நடத்த முடியும். அந்த மாதிரியான சக்தியால் தான் இப்போ இங்கே நடந்து கொண்டிருக்குது. அது இலங்கையும் அதில் விதிவிலக்கல்ல. இந்த முருகனுக்கும் இலங்கைக்கும் நிறைய தொடர்பு இருக்கின்றது. வள்ளியை மனம் முடித்த இடம் கதிர்காமம். அந்த கதிர்காமத்தில் தான் முருகன் வந்து வள்ளி அம்மையாரை திருமணம் முடித்தது. அதனால் அவருக்கும் இங்கே எங்களுக்கு சொல்லலாம், நாங்கள் அவரை வந்து எங்களுடைய மாப்பிள்ளை, அந்த மாப்பிள்ளைக்கு நாங்கள் பெண் கொடுத்து சம்பந்தம் செய்த மிக அற்புதமான புண்ணியவான்களாக நாங்கள் இங்கே இருக்கிறோம். வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லணும். இந்த முருக வழிபாடு நமக்கு மட்டுமல்ல, சில பேர் வந்து முருகனை தமிழ் கடவுள்னு சொல்லுவாங்க. தமிழ் கடவுள்னு சொல்லலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது எல்லாருக்கும் பொதுவான கடவுள். இன்றைக்கு எங்களுடைய சகோதர இனத்தவர்களும் இந்த முருக வழிபாட்டை மிகவும் அற்புதமாக, அதாவது சில நேரத்தில் எங்களை விட மிகவும் கடுமையாக அவர்கள் அதெல்லாம் கடைபிடித்து வருகிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது வேற்றுமையில், அதாவது மொழி என்ற வேற்றுமையில் இருந்தாலும் நாங்கள் தெய்வ வழிபாடு என்று வரும் பொழுது இந்த குமரக்கடவுளுக்கு கந்தகுமாரன் என்ற பெயரை கதிர்காமத்திலே சூட்டி அவர்களும் அந்த முருகனை வந்து தங்களுடைய தலையாய தெய்வங்களில் ஒருவராகத்தான் வழிபட்டு வர்றேன். அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த இலங்கையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மென்மேலும் பல அதிசயங்கள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமாக நாங்கள் கூறுறதா இருந்தால் 2023 எங்களுக்கு நான் ஏற்கனவே கூறியது போல பழனியிலே இருக்கக்கூடிய சித்தருடைய, அதாவது போகருடைய பிரதான சிஷ்யராக இருக்கக்கூடிய புலிப்பாணி சித்தருடைய 13வது வாரிசு, அதாவது பாத்திரவத சுவாமிகள், அவரே சிவானந்த பாத்திரவத சுவாமிகள்னு சொல்லுவாங்க. அதுலேயும் அந்த பாத்திரவதங்கிறதுக்கு கூட நிறைய வித்தியாசம் இருக்குது. புலிப்பாணிங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அந்த புலிப்பாணினக்கெல்லாம் நாங்கள் நினைக்கிறது புலியை போல இருப்பார், இல்லாட்டி புலிக்கு மேலே ஏறி போயிருப்பார், அப்படியெல்லாம் சொல்கிறது இருக்குது. ஆனால் அவர் வந்து என்னென்னா, புலிக்கு வந்து ஒரு 10 விலங்குகள் இருக்கிற இடத்துல ஒரு விலங்கை பார்த்துச்சுன்னா அந்த விலங்கை மட்டும்தான் திறத்தும், மற்ற எதையுமே திரும்பி பார்க்காது. அந்த ஒரே பார்வை, அதுதான் புலிப்பாணி. பாணி, அது பாணிங்கிறது தண்ணிக்கும் பேர் பாணி. அப்போ
அந்த புலி போல, அதாவது போகர் சொல்கிறார், பழனியிலே இருக்கக்கூடிய முருகனுக்கு நீ அபிஷேகம் செய்து பூஜை செய். மலை உச்சியில் இருக்கிற அந்த இதுக்கு இவர் அந்த புலியை போல சொன்ன உத்தரவுக்கமைய விறுவிறுவிறுன்னு கல் முள்ளுகள்லாம் பார்க்காம கீழே வந்து குளத்தில் தண்ணீரை பானையில் எடுத்துக்கொண்டு போய் முருகனுக்கு அபிஷேகம் செய்கிறார். அதுலேயும் இன்னொன்று இருக்குது, பாத்திரபத சுவாமிகள். பாத்திரபதன்னு சொன்னால் அந்த தண்ணீரை கூட ஒரு ஐஸ் கட்டியாக மாற்றிடுவாராம். பாத்திரமாக, தண்ணீரே பாத்திரமாக மாறிடும். ஏன்னா மாற்றி அதை அப்படியே தூக்கி கொண்டு போய் முருகனுக்கு திரும்பவும் நீராக மாற்றி அபிஷேகம் செய்வார். அந்த மாதிரியான விஞ்ஞானங்கள் எல்லாம் 2000 வருஷத்துக்கும் 5000 வருஷத்துக்கு முதல்லையே நடைபெற்றிருக்கிறது. இதெல்லாம் அற்புதமான நிகழ்வு. அப்பேற்பட்ட அந்த வாரிசு இருக்கக்கூடிய 13வது புலிப்பாணி சுவாமிகள் 2023 எங்களுக்கு வந்து ஒரு அவர் பல பேரை தொடர்பு கொண்டிருக்கிறார். இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் பல பேரெல்லாம் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு இந்த கதிர்காமம் சம்பந்தமான சில குறைபாடுகளை அவருடைய போகர் சுவாமிகள் தனக்கு கனவுகளிலும் பல வழிகளிலும் எனக்கு காட்டி கொண்டிருக்கிறார், அதை நிவர்த்தி செய்யுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆனால் என்ன, இது கலியுகம், சொன்னோடனே கேட்குறதுக்கு ஆக்கள் இல்லை. அவரும் வந்து சொல்லி சொல்லி களைச்சி போயிருக்கிற நேரத்துக்கு இலங்கையிலிருந்து போயிருந்தார். இலங்கையின் முன்னாள் வடமாகாண ஆளுநராக இருந்த கவர்னராக இருந்த ஜீவன் தியாகராஜா அவர்கிட்ட போய் என்னொன்னே அதே உத்தரவை அவருக்கும் கொடுத்துருக்குற, இந்த மாதிரி இருக்குது, நான் சொல்லியிருக்கிறேன், ஒருத்தரும் கேட்கல, நீங்களாவது இந்த ஒரு காரியத்தை செய்யுங்கன்னு சொல்ல அவர் என்னன்னு கேட்டிருக்க. அப்போ சொல்லியிருக்கிறார், கதிர்காமத்தில் திருக்கல்யாணம், அதாவது வள்ளியை மணமுடித்த அந்த கதிர்காமத்தில் திருக்கல்யாண நிகழ்வு நடைபெற்று 92 வருஷம் ஆயிடுச்சான். அதை உடனடியாக செய்தால்தான் நாடு உருப்படும். இல்லாட்டி நாடு பல பிரச்சனைகளால் இன்னும் கஷ்டத்தையும் மக்கள் எல்லாம் துன்பத்தை அனுபவிப்பார்கள். இந்த திருக்கல்யாணத்தை செய்து பாருங்கள், உங்கள் நாட்டில் எப்படி ஒரு மாற்றம் வரப்போகுதுங்கிறத நீங்கள் உணர்வீங்கள்னு சொல்லியிருக்கிறேன். அவரும் வந்த உடனே அவரும் வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் என்னோட தொடர்பு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. இந்த விஷயத்தை சொன்னோன்னா நாங்கள் 2-3 பேர் சேர்ந்து உடனடியாக கதிர்காமத்துக்கு போய் கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய தெய்வானை அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய சுவாமிஜிகளையும் தொடர்பு கொண்டு அங்கே அவரோட எல்லாம் இது பண்ணி பார்க்குற நேரத்துக்கு அங்கே திருக்கல்யாணம் செய்வதுக்கு ஏற்பாடு பண்ண எல்லாரும் உத்தரவு கொடுத்துட்டாங்க. தெய்வானை அம்மன் கோயிலில் திருக்கல்யாணத்தை செய்வோம். பிறகு அந்த திருக்கல்யாணம் அதாவது கந்த சஷ்டிக்கில் இதை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போ கந்த சஷ்டி துவங்கிறதுக்கு 2 நாளைக்கு முதல்ல தெய்வானை அம்மன் கோயிலோடு நாங்கள் தொடர்பு கொண்டு கேட்டோம், இப்படி நாங்கள் 6 நாள் விரதங்கள் இருந்து கந்தஷ்டிக்கு திருக்கல்யாணத்தை செய்வோம். சரின்னு சொல்லி போட்டு சுவாமி விக்கிரகம் இருக்கான்னு கேட்டால் விக்கிரகம் இல்லை, இருக்குது எல்லாமே 3 இன்ச்சு 6 இன்ச்சு உயரத்தில் தான் இருக்குது, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னடா இப்படி ஒரு சோதனைன்னு யோசிக்கிற நேரத்துக்கு அதே கதிர்காமத்தில் ஏறக்குறைய ஒரு 40-45 வருடமாக ஒரு பக்தர் கந்தஷ்டி விரதம் இருப்பார். அவர் ஆரம்பத்தில் இங்கே வத்தல பிரதேசத்திலேயோ, எனக்கு அவருடைய பெயர் கூட சரியாக ஞாபகம் இல்லை, வத்தல பிரதேசத்திலேயோ முகத்துவார பகுதியிலேயோ இருந்தவர். பிறகு 83ஆம் ஆண்டு பிரச்சனைகளுக்கு பின்னால் இந்தியாவில் போயிட்டார். இருந்தாலும் அந்த கந்தஷ்டிக்கு கதிர்காமத்துக்கு வந்துடுவார். அவருக்கு இன்றைக்கி வயசு நான் நினைக்கிறேன் 87-88 வயசு இருக்கும். கொஞ்சம் தள்ளாமையோடு இருக்கிறார். ஒரு என்ன சார், அவருக்கு உதவி இல்லாமல் நடக்க முடியாது, அப்படியான ஒரு நிலையில் அவர் முருகனை கும்பிட்டு கொண்டு இருக்கிறார். இருந்தாலும் வந்துடுவார். அவர் திடீரென்னு இந்தியாவிலேருந்து வரும் பொழுது 2.5 அடி உயரத்துக்கு சண்முகர் சிலையையும் வள்ளி தெய்வானை அம்மன் சிலையையும் கொண்டு வந்து கந்தஷ்டிக்கு முதல் நாள் அங்கே அதுக்கு கண் திறப்பு செய்யப்பட்டு தெய்வானை அம்மன் கோயிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இது என்ன சொல்கிறது? நாங்கள் விக்கிரகம் இல்லைன்னு யோசித்தோம். கந்தஷ்டி துவங்கிறதுக்கு முதல் நாள் விக்கிரகம் வந்துட்டது. 500 வருடங்களாக இல்லை அங்கே விக்கிரகங்கள் இல்லை. இப்போ பார்த்தா திடீரென்று ஒரு விக்கிரகத்தை முருகன் கொண்டு வந்து கொடுத்தார். எனவே கதிர்காம திருத்தலத்தினுடைய வரலாறுங்களுக்கு தெரியும். அதனுடைய வரலாற்றில் இருக்கின்ற அடிப்படையான பல விடயங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் இருக்கின்ற பல உண்மைகளையும் அதே போல இப்போது அது சம்பந்தமாக பேச வேண்டியதுக்கான காரணம் என்ன என்பது தொடர்பான விளக்கத்தையும் வழங்குவதற்காக வந்திருக்கிறார் மணி சிவராமகிருஷ்ண ஐயர் மகேஸ்வர குருக்கள் அவர்கள். அவருடன் நாங்கள் இறுதியாக பேசிய போது கதிர்காம திருத்தலத்திற்கு புதிதாக உருவங்கள், முருகன் உருவங்கள், சிலைகள் கொண்டு வரப்பட்டதாக சொல்லியிருந்தீர்கள்.
கதிர்காமம் என்பது வரலாற்றில் மிக முக்கியமான இடம் பிடிக்கிறது. முருக வரலாற்றில் முருகனுடைய வழிபாட்டு அந்த இடங்களில் மிக முக்கியமான இடம் பிடிக்கிறது. அப்படி என்றால் ஆரம்பத்திலிருந்து அங்கு உருவ வழிபாடு இருந்தது இல்லையா? முருகன் உருவம் அங்கு இருந்தது இல்லையா? நல்ல கேள்வி கேட்டிருக்கிறீங்க. இது ஒரு சிக்கலான கேள்வியும் உண்டு தான். ஏனென்றால் எங்களுடைய புராதன கால ஆராய்ச்சிகளின் அடிப்படையிலும் எங்களுடைய கதிர்காமத்தினுடைய சில ஓலைச்சுவடிகள், கல்வெட்டுக்கள் இதனுடைய அடிப்படையிலும் கதிர்காமத்துக்கும் ஏற்கனவே பழனிக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்ன அதற்கும் இதற்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள், அவர்களிடம் இருக்கக்கூடிய அதற்கான ஆதாரங்கள், சான்றுகள் அடிப்படையிலையும் பார்க்கும் பொழுது ஆரம்ப காலத்திலே முருகன் வழிபாடு அங்கே இருந்திருக்கிறது. அதாவது ஷண்முகர் வழிபாடு அங்கே நடைபெற்றிருக்கிறது. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 500-600 வருடங்களுக்கு முன்னர் வரைக்கும் அதெல்லாம் நிரந்தரமாக அங்கே நடைபெற்று வந்திருக்கின்றன. ஆனால் சில காரணங்களினால், சில இயற்கையாலும் மற்றும் அந்த நேரத்தில் எல்லாரும் அந்த நாடுகான் பயணங்கள் அது இதெல்லாம் நடந்தது. அந்த மாதிரியான நேரத்தில் சில செயற்கை வடிவத்திலும் ஏற்பட்ட சில குழப்பங்கள், பிரச்சனைகள் காரணமாக அவை எல்லாமே காணாமல் போய்விட்டது, காணாமல் ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி அதுகள் சில இடங்களில் இருக்குன்னு எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அதெல்லாம் உரிய நேரத்தில் தான் வரும். அதெல்லாம் தேவ ரகசியங்களாக இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதுக்கு பல கிளை கதைகளும் இருக்கிறது. அந்த மாதிரியான இதுகள்லாம் அதெல்லாம் பாதுகாக்கப்படுது. இந்த 500 வருடங்களுக்கு முன்னர் இருந்தது. இந்த மாதிரியான சில சூழ்நிலை காரணமாக அதெல்லாமே மறைக்கப்பட்டதால், ஆனால் புண்ணிய பூமிங்கிறத மட்டும் யாராலும் மாற்ற முடியவில்லை. அங்கே இறைவனுடைய முருகனுடைய திருவிளையாடலின் காரணமாக அந்த முருக வழிபாடை யாராலும் அழிக்கவோ மாற்றவோ முடியவில்லை. அது அங்கே தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது இன்றளவில். இவ்வாறு வரைக்கும் சில பேர் கேட்கலாம், இவ்வளவு காலமும் கதிர்காமத்திலே அந்த பெரிய முருகன் ஆலயத்திலே திரைக்குத்தானே பூஜை நடைபெறுகிறது, உள்ளுக்கு ஒன்றும் இல்லைன்னு கேள்விப்படுறோம், உருவ வழிபாடு இருந்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னெல்லாம் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எங்களிடமும் அந்த கேள்வி இருக்கிறது, நிச்சயமாக தெரியும். அப்போ அதனால் இந்த அது சம்பந்தமான சில விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு விரும்புகிறேன். அதாவது போகர் 5000 வருடங்களுக்கு முன்னர் இலங்கைக்கு வந்திருந்தார். அவரால் ஸ்தாபிக்கப்பட்ட யந்திரம்தான் அந்த திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறது. இந்த யந்திரம் பழனியில் செய்யப்பட்ட நவபாசான யந்திரத்தினுடைய சிலையினுடைய எப்படி அந்த நவபாசானத்தால் செய்யப்பட்டதோ அதே போல் இதுவும் செய்யப்பட்டிருக்கிறது. நவபாசானத்தால் செய்து அந்த யந்திரத்தை அங்கே வச்சிருக்கிறாங்க. அது வைத்ததுக்கு காரணம் முக்கியமாக பழனியிலே போகர் அந்த பழனி தண்டாயுதபாணி சுவாமியை நவபாசானத்தில் தயார் செய்து அங்கே மேலே வைத்து பிரதிஷ்டை செய்யும் பொழுது அதற்கு சக்தியை அவர் கொடுத்து பூஜைகள் செய்கிற நேரத்துக்கு அதனுடைய சக்தி இடுப்பு வரை தான் ஏறியது, அதுக்கு மேலே ஏறலை. அப்போ என்ன காரணம்னு சொல்லி அவர் குழம்பி போய் மிகவும் மனவேதனையில் இருக்கும் பொழுது போகருடைய குலதெய்வமாக இருந்த தொட்டச்சி அம்மன்கிற அம்மன் அவர் முன்னுக்கு தோன்றி அவருக்கு ஓலைச்சுவடி ஒன்றை கொடுத்து, இன்றைக்கும் புலிப்பாணி ஆசிரமத்தில் பழனியில் போய் பார்த்தா அந்த தொட்டச்சி அம்மன் ஓலைச்சுவடியோடு இருக்கிற விக்கிரகம் இருக்குது, அவருக்கு கொடுத்து, இந்த ஓலைச்சுவடியில் சில ரகசியங்கள் இருக்கிறது, அதை நீ கதிர்காமத்தில் போய் செய்தால் இந்த முருகனுக்கு பூரணமான அந்த சக்தியை பெற்றுவிடலாம் அப்படின்னு அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கு பிறகு தான் அவர் இங்கே அந்த அவங்க அந்த ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய பத்ததிப்படி அழகாக அந்த யந்திரங்களை செய்து அந்த ஸ்தாபனம் பண்ணிட்டேன். இந்த இது நாங்கள் நவபாசானம்னு நாங்கள் நினைக்கிறது விஷமண்டு. அந்த நவபாசானத்தில் பொட்டாசியத்திலிருந்து அதாவது மிகவும் பயங்கரமான பொருட்கள் எல்லாமே அதிலே சேர்ப்பட்டிருக்கிறது. இப்போது கண்டுபிடிக்கப்பட்ட உலகங்கள் பலவற்றும் அங்கே அது அப்போது இருந்திருக்கு. அதெல்லாம் அவர் தேடி எடுத்துத்தான் அந்த இதை செய்திருக்கிறார். அதாவது இன்றைக்கு நாங்கள் அணு ஆயுதங்கள் எல்லாம் பாவிக்கிறோம். அந்த அணு ஆயுதத்துக்கு பாவிக்கக்கூடிய அந்த மிக பயங்கரமான வெடிப்பொருட்களை போன்றது தான் இவையெல்லாம். அப்போ இவற்றையெல்லாம் அவர் செய்து இங்கே ஸ்தாபனம் செய்து அதுக்கான அதாவது என்ன சொல்கிறது கதிர் அலைகளை ஏற்படுத்தி பழனியோடு தொடர்பு கொள்ள வச்சு அவரை செய்த பிறகுதான் அந்த சக்தி மேலே ஏறினது. அது சொல்கிறது ஒரு அணுக்கதிர்னு சொல்லுவோம். அந்த அணுக்கதிர்
ஆக்கும் சக்தியை போல் அழிக்கும் சக்தியும் கொண்டது. அப்போ அதெல்லாம் வந்து நாங்கள் விளையாட்டு பொருட்களை போல் வைத்திருக்க இயலாது. அதை பக்குவமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சிருக்கணும். எந்த இயற்கை பிரச்சனைகளிலும் அது தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி அவர் யோசனை செய்து தான் அந்த கதிர்காமத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆலயத்தில் அவர் வந்து அந்த மூலஸ்தானத்தை அமைத்திருக்கிறார். அதில் ஒரு துவாரம் கூட இல்லை, முன்னுக்கு இருக்கக்கூடிய வாசல் மட்டும்தான். அந்த வாசலும் முன்னுக்கு எங்களுக்கு பார்க்கும் பொழுது பெரிதாக தெரிகிறது. கொஞ்சம் உள்ளுக்கு போகணுன்னு கிட்டத்தட்ட 3 அடி உயரத்துக்குத்தான் அந்த வாசல் இருக்கிறது. அந்த வாசலுக்கும் முன்னுக்கு இருக்கக்கூடிய அந்த வாசலுக்கும் இடையில் 7 திரைகள் இருக்கிறது. 7 திரைகள். 7 திரைகள்னு சொன்னால் நாங்கள் வந்து எங்களுடைய வானவில்ட நிறமும் 7 தான். அந்த மாதிரியான ஒளிக்கற்றைகள் 7 விதமான ஒளிக்கற்றைகள். அந்த கற்றைகளைத்தான் அந்த 7 திரைகளாக போட்டு அதனுடைய ரேடியேஷன் வெளியிலே போகாத அளவுக்கு அங்கே மூடி பாதுகாக்கப்பட்டது. அதே நேரத்தில் இன்றைக்கு வரைக்கும் அந்த இடத்துக்கு பூஜை செய்யக்கூடிய அந்த மத குருமாராக இருக்கக்கூடிய அந்த கப்ராலை போன்றவர் எல்லாமே இன்றைக்கும் கை வரைக்கும் மூடியிருப்பாங்க, வாயை மூடியிருப்பாங்க, தலையை மூடியிருப்பாங்க, கண் மட்டும்தான் லேசாக தெரியும். மற்றது எல்லாமே ஒரு கேள்விக்குரிய விட இதற்காக முருகனுக்கு ஆகம் விதிப்படி எத்தனையோ பூஜைகள் எங்கேயும் நடக்கிறது. கதிர்காம ஆலயம் மிக பிரதானமான ஆலயம். அங்கே ஏன் வாயை மூடிக்கொண்டு அல்லது கைகளெல்லாம் கிளவுஸ் போட்டு மூடிக்கொண்ட வகையிலான ஒரு பூஜை எதற்காக அந்த முறைமை என்று ஒரு கேள்வி இருக்கிறது. இதுதான் அந்த ரேடியேஷனால் அந்த தாக்குப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தால் தான் அவர்கள் அந்த அதுவும் சுத்தமான வெள்ளை நிறத்தால் தான் மூடியிருப்பாங்க. இன்றைக்கி வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸாக இருக்கட்டும், எங்களுக்கு எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய இடத்துலையாக இருக்கட்டும், அவங்களும் இந்த மாதிரி தங்களை மூடிக்கொண்டு தான் அந்த ரேடியேஷன் கதிர்களை கையாள்வார்கள். அதே போல் தான் அந்த காலத்திலேயே போகர் அதெல்லாம் தயார் பண்ணி செய்து வைத்திருந்த இடம்தான் அந்த இப்போ இருக்கக்கூடிய பெரிய கதிர்காமம். அன்றைக்கு விக்கிரகங்கள் மாயமாக மறைக்கப்பட்டாலும் அவருடைய அந்த ஸ்தாபனம் செய்யப்பட்ட யந்திரத்தை யாரும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. காரணம், அதை தொடவும் முடியாது, எடுக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, இடம் மாற்றவும் முடியாது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சக்தி இருக்கு. நீங்கள் சொல்கின்ற கதையோடு அது தலத்தினுடைய பெயரும் கதிர் காமம். அதுதான் பெயரே வந்தது. அந்த கதிர் இயக்கம்தான் அந்த கதிர்காமம்ங்கிற பேர். காமம்னு சொன்னாலே ஊர் என்ற அர்த்தம், கிராமம் என்ற அர்த்தம். அந்த கிராமமே வந்து அந்த கதிரினால் சூழப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் போகர் இருந்த காலத்தில் அது மணல் மேடாகத்தான் இருந்தது. அங்கே வந்து பெரிய கிராமங்களோ பெரிய இடங்களோ இல்லாமல் ஒரு மணல் பாங்கான இடமாகத்தான் இருந்தது. நீங்கள் முதலிலே ஆரம்பிக்கும் பொழுது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரரிடம் இருந்த இடம் என்று சொன்னீங்க. ஆனால் அதுக்கு விதிவிலக்கு 2. ஒன்று திருச்செந்தூர், மற்றது கதிர்காமம். இது ரெண்டுமே வந்து குன்று இல்லை, சாதாரண கீழ் நிலத்திலே தான் அந்த முருகன் இருக்கிறார். இதெல்லாம் வந்து சில ஏற்கனவே நான் சொன்னது போல் விஞ்ஞான ரீதியாகவும் இவற்றை நாங்கள் பேசக்கூடியதான பல விஷயங்கள் இருக்கிறது, மெய்ஞான ரீதியாகவும் இருக்கிறது. மெய்ஞான ரீதியில் நாங்கள் இதை பார்க்கும் பொழுது முருகனுடைய அவதாரமே சிவன் தான். சிவனுடைய மறு வடிவந்தான் முருகன். அவர் உருவானதே சிவனுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து தீப்புளம்புகளாகத்தான் வந்தார். அவரே ஒரு நெருப்பு ஜோதி. அந்த ஜோதி வடிவமாகத்தான் அவர் உருவாகி இருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமான், அந்த முருகப்பெருமான் அவதாரத்திலையும் பார்த்திங்கன்னா சிவனுக்கு 5, அதான் பஞ்சகிருத்தியம், 5 தொழில்கள்லாம் சொல்லுவோம். படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல்னு சொல்லி 5. அதில் சொல்லுவோம் ஈசானன், தற்புருஷம், வாமதேவம், அகோர, சத்யோஜாதன்ற 5 முகங்கள். ஆனால் முருகனுக்கு இன்னொரு முகம் எக்ஸ்ட்ராவா, அதோ முகம். அந்த முகம் என்னென்றால் கீழ் நோக்கி பார்க்கும் முகம். கீழ் நோக்கி பார்க்கும் முகம் சிவனுக்கு இருக்கிறது. மேல் நோக்கி பார்க்கும் முகம் ஒன்றும் 4 திசைகளை பார்க்கக்கூடிய 4 முகமும் கொண்டது. ஆனால் முருகனுக்கு 6வது முகங்கிற கீழ் நோக்கி பார்க்கக்கூடிய முகம். என்றைக்குமே ஒரு அரசனாக இருக்கிறவர் தன்னை விட மேலானத்தையும் தனக்கு சமமானவர்களையும் மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் கீழுக்கு இருப்பவர்கள் தெரியாமல் போய்விடும். அந்த கீழுக்குள்ளவரையும் தெரிய வேண்டும் என்பதற்காக சிவனே தன்னுடைய ஒரு அவதாரமாக, இளம் வடிவமாக, முருகனாக 6வது முகத்தோடு கீழ் நோக்கி பார்வையை கொண்டு வந்து எல்லா மக்களையும் தன்னோடு இணைத்து கொள்வதற்காகவும் கலியுகத்தில் அனைவரும் நற்கதியை அடையணுங்கிற காரணத்துக்காகவும் தான் அவர் கீழ் நோக்கி அதோ முகத்தோடு அங்கே வந்து சேர்ந்திருக்கிறார்.
அது மட்டும் இல்லாமல் இந்த கதிர்காமத்தை பற்றி பல சிறப்புகள் இருக்குது. அருணகிரிநாதர் இருக்கிறார், அவர் திருப்புகள் பாடியிருக்கிறார். அந்த திருப்புகள் வந்து 25 பாடல்களுக்கு மேலே கதிர்காமம்னு முடிகிற மாதிரி பாடியிருக்கிறார். அந்த மாதிரி இரவாமல் பிறவாமல்லாம் பார்த்தீங்கன்னா அது கடைசியாக முடிகிறது வந்து கதிர்காம பெருமாளைன்னு தான் வரும். அப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் இப்போ இன்றைக்கு நேற்று உருவாக்கப்பட்டதோ அல்லது புனையப்பட்டதோ கற்பனையானதோ எதுவும் இல்லை. நாங்கள் இந்த கதிர்காம திருத்தலத்தினுடைய அந்த தொன்மை வரலாறை பற்றி பேசியிருந்தோம். அது யாராலும் இத்தனை வருடங்கள் இருந்தாலும் அது நீங்கள் சொன்னதை போன்று அங்கிருந்து உருவச்சிலைகளை அகற்றிவிடலாம். சக்தியை, அந்த புனித பூமி என்ற விடயத்தை யாராலும் அகற்ற முடியாமல் இன்னும் அது அங்கே அதனுடைய தன்மை பேணப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், கதிர்காம திருத்தலத்தில் திருக்கல்யாணம், முருகவள்ளி திருக்கல்யாணம் நடக்க வேண்டும் என்ற ஒரு தோற்றப்பாடு இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லியிருக்கிறீர்கள். அதற்கான உருவச்சிலை கொண்டு வருகின்ற செயற்பாடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்கிருந்து அந்த உருவச்சிலை வருகிறது, எப்படி அதற்கான நடவடிக்கைகள் இப்போது மேற்கொள்கிறீர்கள்? நல்லது பிரசன்னா, நான் ஏற்கனவே சொல்லது போல 2023ஆம் ஆண்டு கந்தசஷ்டி கால பகுதியிலே சண்முகர் வள்ளி தெய்வானை விக்கிரகங்கள் தெய்வானையம்மன் கோயிலுக்கு ஒரு பக்தரால் கொடுக்கப்பட்ட அந்த முதலாவது திருக்கல்யாணத்தை அங்கே நாங்கள் எங்களால் இயன்ற அளவுக்கு முருகனுடைய அனுகிரகத்தோடு அந்த திருக்கல்யாண வைபவத்தை சிறப்பாக நடாத்தி முடித்தோம். அது முடித்த பிறகு வேறு சில வழிகளிலே முருகனுடைய பல உத்தரவுகள் எங்களுக்கு வர துவங்கியது. இதெல்லாம் சில ரகசியங்கள், நாங்கள் அதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை. அந்த உத்தரவுகளுக்கு அமைய பெரிய கோயில், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன அந்த 7 திரைகள் போடப்பட்டதுன்னு சொல்லப்படுகின்ற அந்த முருகன் ஆலயத்தின் முற்றடலிலே வானத்தை நோக்கியவாறு முருகனுக்கு கார்த்திகை நட்சத்திரத்தண்டு, ஒவ்வொரு கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் விசேட யாக பூஜைகளும் அபிஷேகங்களையும் செய்ய சொல்லி உடனே நாங்கள் பஸ்நாயக்க நிலைமை அவர்களோட தொடர்பு கொண்டு இப்படி எங்களுக்கு உத்தரவு வந்திருக்குன்னு கேட்ட உடனே உடனடியாக நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய கபராலயம் இருக்கிறாங்க, 13 தலைவர்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொருவருடைய இதில் இருக்குது. அவர்களுடைய தொடர்பு கொண்டு கேட்க அவர்களும் தாராளமாக நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தார்கள். நாங்கள் அந்த 2023 திருக்கல்யாணம் முடிந்த பிறகு மார்கழி மாதத்தில் இருந்து இந்த கார்த்திகை உபயங்களை பூஜைகளை ஆரம்பித்து செய்து கொண்டு வந்தோம். 2வது கார்த்திகை உபயம் செய்த பிறகு மீண்டும் முருகனுடைய உத்தரவு, அது எங்களுக்கு வேறு வழியால் வந்தது. அது எப்படின்னா எங்களுக்கு சம்பந்தமே இல்லை. அடுத்து இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். எனக்கும் கதிர்காமத்துக்கும் இப்போ ஒரு 1.5-2 வருடமாகத்தான் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதுக்கு முதல்ல ஏதோ என்னுடைய தந்தையாரின் காலத்தில் இல்லை அதுக்கு பிறகு ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 3-4 தரங்கள் நான் என்னுடைய வாழ்நாளில் சென்று வந்திருப்பேன். அதை தவிர எனக்கு பெரிதாக அதை பற்றி எந்த ஒரு தொன்மைகளோ அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் முருகன் ஏதோ ஒரு வடிவத்தில் அறிவுறுத்தல்களை கொடுக்க துவங்கின பிறகுதான் இவ்வளவு விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வந்தது. அந்த நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல் 2வது கார்த்திகை முடித்த உடனே எங்களுக்கு ஒரு உத்தரவு வந்தது. அது யார் என்றால் இமயமலையிலிருந்து வந்தது. இமயமலையில் மகாவதார் பாபாஜி என்ற இப்பொழுதும் இருப்பதாக எங்களுக்கு எல்லாரும் கூறப்படுகின்ற ஒரு நம்பப்படுகின்ற ஏறக்குறைய உண்மையான ஒரு சம்பவம் அது. அங்கே அவர் 2000 வருடங்களுக்கு மேல் இன்னும் அவர் தன்னுடைய அதே சரீரத்தோடு, அதாவது அறியாத சரீரத்தை கொண்டு மார்க்கண்டேயர் போல் அதே இளமையோடு இன்றைக்கும் அவர் தவம் செய்து கொண்டு அங்கே இருக்கிறார். அவரை முருகனுடைய இன்னொரு அவதாரம் என்று தான் எல்லாரும் சொல்வார்கள். அப்பேற்பட்ட அவரிடமிருந்து எங்களுக்கு உத்தரவு வந்தது. நான் 2000 வருடங்களுக்கு முன்னர் கதிர்காமத்திலே போகர் அங்கே யந்திர ஸ்தாபனம் செய்யும் பொழுது 16 வயதிலே அவருடைய சிஷ்யராக சேர்வதற்காக நான் அங்கே அவரிடம் வந்தேன். அவரும் எங்களுக்கு கிரியா யோகத்தை கற்பித்து கொடுத்தார். கொடுத்த பின்னர் இதற்கு பிறகு மற்றைய விஷயங்கள் எல்லாம் போகர் தன்னுடைய குருநாதராகி அகத்தியரிடம் போய் கற்றுக்கொள்ளுமாறு கூறி தனக்கு முருகனை ஜோதி வடிவமாக, ஜோதி என்றால் அக்னி வடிவமாக காட்டினார். எப்படி திருவண்ணாமலையில் அக்னி வடிவமாக சிவபெருமான் இருக்கின்றாரோ அதே போல் கதிர்காமத்தில் அக்னி வடிவமாக அவருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். காட்சி கொடுத்த பின்னர் அவர் மீண்டும் அவர் கொல்லிமலை இந்த மாதிரியான சதுரகிரி இந்த மாதிரி இடங்களுக்கு போய் அகத்தியரை தவம் செய்து அவருடைய சிஷியராக சேர்ந்து கொண்டார்.
இங்கே அந்த அக்னியானது 2000 வருடமோ அது சரியாக எங்களுக்கு காலம் தெரியவில்லை, 2000-3000 வருடங்களுக்கு முன்னர் நடந்த சம்பவம். அந்த அக்னி அணையாமல் இங்கே இருந்திருக்கிறது. அது ஏற்கனவே ஒரு 500 வருடங்களுக்கு முன்னர் சில காரணங்களாக அது அணைக்கப்பட்டு விட்டது. அணைக்கப்பட்ட பிறகு இந்த கார்த்திகை பூஜை முடித்தவுடன் பாபாஜி என்ற அவர், எங்களுக்கு அது வரைக்கும் எனக்கு பாபாஜி என்ற யாருனே தெரியாது, ரஜினிகாந்த் படத்தில் அவர் காட்டின அந்த முத்திரையை மட்டும்தான் தெரியும், அந்த மட்டும்தான் தெரியுமே ஒழிய மற்றபடி எதுவுமே தெரியாது. அப்போ அவர் எங்களுக்கு உத்தரவு கொடுத்தார், நான் மீண்டும் கதிர்காமத்துக்கு வரப்போகிறேன், அங்கே நித்தியாக்னி அதாவது அக்னிஹோத்திரம் செய்து அணையாத அக்னி அங்கே உருவாக்க வேண்டும். அந்த அக்னி உருவாக்கிய பின்னர் நான் கதிர்காமத்துக்கு வருவேன். அப்பொழுது இங்கே முருகன் மீண்டும் எழுந்தருளப் போகிறார். அப்படி எழுந்தருளும் பொழுது இலங்கை சொர்க்க பூமியாக மாற்றம் பெறும். அது மாற்றுவதற்கு முன்னால் சில சங்கடங்களும் அப்பப்போ வந்து தான் போகும், இதை உடனடியாக செய்யுங்கள்னு சொல்லி உத்தரவு வந்தது. வந்த உடனே நாங்கள் என்ன செய்வதென்று யோசித்து கொண்டு இருந்துட்டு அதுக்கு பிறகு தான் ஒரு அன்பரை தொடர்பு கொண்டிருக்கல. அவர் கிரியா யோகத்தை கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு அன்பர். அவர் சொன்னார், பாபாஜிக்கு பெயர் ஒரு நல்ல பெயர், பரங்கிப்பேட்டையில் பிறந்தவர்னு சொல்லி. அவர் பிறந்தது கார்த்திகை நட்சத்திரத்தில் தான். எங்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரம் பற்றியே தெரியாது. ஆனால் நாங்கள் 2 பூஜை செய்த பிறகு அதே கார்த்திகை நட்சத்திரத்தில் அவதரித்த அந்த பாபாஜி எங்களுக்கு சொல்கிறார், நாங்கள் வரப்போகிறோம், அதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று சொன்ன பிறகு நாங்கள் உடனடியாக பழனியில் எங்களுக்கு உத்தரவு கொடுத்த அந்த குருவான புலிப்பானை பாத்திரபத சுவாமிகளை தொடர்பு கொண்டு நாங்கள் கேட்ட பொழுது அவரும் சொன்னார், இதுதான் கலியுகத்திலே முருகனுடைய யுகம் ஆரம்பமாகிவிட்டது என்று நாங்கள் கூறினோம். அது இப்போ இலங்கையில் மிக விஸ்வரூபம் எடுக்கப் போகிறது, உடனடியாக அதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று தன்னுடைய அன்புக்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமான சுவாமிமலையில் இருக்கக்கூடிய வள்ளி தேவசேனா என்ற பெயரை கொண்ட ஸ்தபதியை தொடர்பு கொண்டு, அவர்தான் இந்தியாவிலேயே அந்த டெல்லியில் பாராளுமன்றத்தில் வைக்கப்பட்ட சிலையாக இருக்கட்டும், அந்த பாராளுமன்றத்துக்கு கொடுக்கப்பட்ட செங்கோலாக இருக்கட்டும், இந்த இதுக்கு ஐக்கிய நாட்டு சபையில் கொண்டு போய் வைக்கப்பட்ட நடராஜர் சிலையாக இருக்கட்டும், எல்லாம் செய்தவர் அவர். அவர் அந்த ஆச்சாரபூர்வமாக அந்த பூஜைகளை செய்து தான் அந்த விக்கிரகங்களை செய்வார். அவருக்கு ஒப்படைக்கப்பட்டு அவர் அங்கே அந்த சிலைகளை வடித்தார். சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை சிலை 2.5 அடி உயரத்தில் சரியான பிரமாணத்திலும் எந்த வகையில் அந்த பஞ்சலோகங்களை சேர்த்து செய்ய வேண்டுமோ அதில் ஒரு அங்குலமோ ஒரு மஞ்சாடியோ குறையாத அளவுக்கு அற்புதமாக அதை செய்து வடிவமைத்து முடித்தவுடன் மற்ற காலங்களில் எல்லாமே சிலைகள் செய்தவுடன் இங்கே விமானத்தில் இங்கே கொண்டு வந்து அதுக்கு பிறகு ஆலயத்தை கொண்டு போய் கண் திறப்பு செய்யப்பட்டு கும்பாபிஷேகங்கள் செய்யப்பட்டு ஸ்தாபனம் செய்வது வழமை. ஆனால் இங்கே அதுக்கு மாறுதலாக அந்த விக்கிரகங்கள் உடனடியாக பழனிக்கு கொண்டு செல்லப்பட்டு பழனியில் வைத்து அதுக்கு கண் திறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அங்கே ஸ்கந்த ஹோமங்கள் சத்ரு சம்ஹார ஹோமங்கள் போன்றவை எல்லாம் செய்யப்பட்டு அதன் பின்னர் அங்கே வடவன்பட்டி சுவாமிகள் என்று இருக்கிறார். அவரும் தன்னுடைய ஆசிரமங்களிலும் தன்னுடைய முருக கோயில்களுக்கெல்லாம் கொண்டு போய் அதுக்கான சில பூஜைகள் எல்லாம் செய்து மீண்டும் காஞ்சியில் இருக்கக்கூடிய சங்கராச்சாரிய மடம்னு சொல்லப்படக்கூடிய காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு சுவாமிகளுடைய கைகளாலேயே அங்கே சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை ஹோமங்கள் பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டு பல வழிகளிலும் மிக சக்திகளை அதிகமாக கொடுக்கப்பட்டு அது இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு தீர்மானித்திருந்தோம். அப்பொழுதும் எங்களுக்கு இன்னும் ஒரு சிக்கல் இருந்தது. சுவாமிக்கு கண்திறப்பெல்லாம் செய்யப்பட்ட பிறகு ஒன்று ஆசாரத்தோடு இருக்கணும், இரண்டாவது அதனுடைய பூஜைகள் தடைப்படக்கூடாது. அந்த காலங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான பூஜைகள் நடைபெற வேண்டும். ஆனால் விமானத்தில் கொண்டு வருவதாக இருந்தால் பொதி செய்ய வேண்டும். 4-5 நாட்கள் அது அங்கே சில இடங்களில் தேக்கமாக இருந்து சேர்ந்து இங்கே எடுத்து வர்றது பெரிய கஷ்டமாக இருக்கும். அப்போ சில பாவங்களை நாங்கள் செய்துவிட வேண்டி வரும். அந்த சுவாமிக்கு என்ன சொல்கிறது, சும்மா இருந்த விக்கிரகத்துக்கு உயிர் கொடுத்து அதை அனாதரவாக விட்ட மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு இலங்கை சுங்கத்துறையினர் அற்புதமான உதவிகளை செய்தார்கள். இந்திய சுங்கத்துறையினரும் அதே போல்தான். அங்கே காலையில் 8 மணிக்கு பொதி செய்து 9 மணிக்கு விமான நிலையத்தில் கொண்டு வந்து
11 மணிக்கு விமானத்தில் ஏற்றி 11:15 10 மணிக்கு ஏற்றி 11 மணிக்கு இலங்கை விமான நிலையத்துக்கு அந்த விக்கிரகங்கள் கொண்டு வரப்பட்டது. இப்படி விக்கிரகங்கள் வருதுன்னு கேள்விப்பட்டோன்னே நாங்களே எதிர்பார்க்கையில் இலங்கை சுங்கப்பகுதியினர் எல்லாமே தாங்கள் இருக்கிற பகுதியை மிகவும் தூய்மையாக்கி கழிவு சுத்தம் செய்து அங்கே சிறிய மேடை அமைத்து அதிலே நிலவிறப்பிகள்லாம் விழித்து அதுக்கு பிறகு அந்த விக்கிரகத்தை கொண்டு வந்து அந்த பொதியெல்லாம் அங்கே வைத்த பிறகு நாங்கள் போனவுடன் எங்கள் கைகளாலேயே எடுங்கள், நாங்கள் தொடமாட்டோம், அவ்வளவு பவரானதுன்னு சொல்லி அவர்களே உணர்ந்திருக்கிறார்கள். உணர்ந்து அங்கே வைத்து அங்கே 2வது பூஜை காலை பூஜை இந்தியாவிலே சென்னையிலே நடைபெற்றது. பகல் 12 மணிக்கு 11:30 மணிக்கு இங்கே விமான நிலையத்தில் சுங்கப்பகுதியிலேயே அவர்கள் அதுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்து அற்புதமான பூஜைகள்லாம் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சுங்கத்துறை அதிகாரிகள் எல்லாம் அந்த பூஜையிலே கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்டு அந்த பூஜைகள் முடித்த பிறகு மீண்டும் அது கொழும்புக்கு கொண்டு வந்து அன்று மாலையும் விசேட பூஜைகள் செய்யப்பட்டு இன்னும் அதனுடைய இப்பொழுது நாங்கள் சொல்வோம் சில பயணங்களை மேற்கொண்டால் நாங்களும் வெளி உலகங்க போய் வந்தாலோ அல்லது இப்போ தேர் திருவிழாக்கள் நடைபெற்றால் சுவாமியை கொண்டு போய் சேர்த்தவுடன் அதுக்கு பிராயச்சித்த அபிஷேகம் என்று ஒன்று உண்டு. அதாவது இறைவன் என்ன செய்வார் என்றால் தேர் திருவிழா நடைபெறும் பொழுது ஊர்வலமாக வரும் பொழுது ஊரில் இருக்கக்கூடிய பக்தர்களுடைய பாவங்களை எல்லாம் தான் ஏற்றுக்கொள்வார். ஏற்றுக்கொண்டால் அவருடைய வடிவத்தை பார்த்தீங்கன்னா கருப்பாக மாறிடுவார், பளபளப்பாக இருப்பார். கோயிலுக்கு கொண்டு போய் சேர்க்கும் பொழுது கருப்பு நிறமாக மாறிடுவார். பிறகு அதுக்கு பிராயச்சித்த அபிஷேகம்னு பூஜைகள் யாகங்கள் இருக்குது. செய்த பிறகு அந்த பாவங்கள் அதிலிருந்து அவர் களையப்பட்டு மீண்டும் அவர் எல்லோருக்கும் அருள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலைக்கு வந்து விடுவார். அதே போல் இங்கே சில அவரும் விமானம் மூலியமாக பல பக்தர்களுடைய பாவங்களை எல்லாம் ஏற்றதால் மீண்டும் கருப்பு நிறத்தை தழுவ துவங்கினார். உடனடியாக யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போனோம். கொண்டு போய் அங்கே மாவட்டப்புறம் கந்தசுவாமி கோயிலில் சில பூஜைகள் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்திருந்தோம். ஆனால் தூரதிருஷ்டவசம் இதெல்லாம் முருகனுடைய செயல் என்று தான் நான் சொல்வேன். அங்கே பாலஸ்தாபனம் செய்யப்பட்டு விட்டது. பாலஸ்தாபனம் செய்த ஒரு ஆலயத்தில் அக்னி ஹோமங்கள் செய்யப்பட மாட்டாது. அப்படியான நிலை வந்தவுடனே என்னடா செய்கிற யோசிக்கிற நேரத்துக்கு திடீரென்று ஒரு பக்தருடைய எண்ணம் மனதிலே தோன்றியது. அவருக்கு இரவு 8:30 மணிக்கு நாங்கள் சுவாமி வழிகட்டு கொழும்பிலிருந்து புறப்பட்ட பிறகு அவருக்கு தொலைபேசியால் தொடர்பு கொண்டு நாங்கள் கேட்டோம், இப்படி ஒரு நிலை. மூலாய் முருகன் கோயில் அது பழமையான மிக பழமையான கோயில், அந்த கோயிலுக்கு நீங்கள் இந்த விக்கிரகத்தை கொண்டு வாங்கள், அதுக்கான பூஜைகளை செய்வோம்னு சொல்லி அங்கே கொண்டு போய் காலையில் 9 மணிக்கு அங்கே பிராயச்சித்த அபிஷேகங்கள் பூஜைகள்லாம் செய்யப்பட்டு காலை பூஜை அங்கே முடிந்த பிறகு மீண்டும் மாவட்டப்புறம் கொண்டு போய் மாவட்டப்புறம் 12 மணிக்கு அங்கே சில பூஜைகளோடு அங்கே நாங்கள் இப்பொழுது எழுந்தருள செய்திருக்கிறோம். வடபகுதி மக்கள் எல்லாம் அங்கே வழிபடுவதற்காகவும் மற்றும் அந்த முருகன் சிலை கதிர்காமத்துக்கு கொண்டு செல்வதற்கு முன்பதாக இலங்கை முழுவதும் கொண்டு செல்லப்படும். நிச்சயமாக அதற்கான ஏற்பாடுகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதிலும் நாங்கள் முக்கியமாக கருதுறது, இப்போ எல்லா பக்தர்களும் எங்களை தொடர்பு கொண்டு கேட்கிறார்கள், தங்களுடைய முருகன் ஆலயங்களுக்கெல்லாம் கொண்டு வாங்க, எங்களுடைய ஆலயத்துக்கெல்லாம் கொண்டு வாங்க. ஹெட்டனில் கேட்டிருக்கிறாங்க, நாவலப்பட்டியில் கேட்குறாங்க, கண்டியில் கேட்டிருக்கிறாங்க, கேகாலையில் கேட்டிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு இடமும் கேட்குறாங்க. ஆனால் நாங்கள் முருகன் விக்கிரகத்தை நாங்கள் காட்சி பொருளாகவும் வைக்க முடியாது. அப்போ சில விதிகளும் அதுக்கு இருக்குது. முருகனுடைய உத்தரவுக்கு அமைய தான் நாங்கள் சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் முருகன் எங்களுக்கு இப்பொழுது கொடுத்திருக்க உத்தரவு, மாவட்டப்புறம் பூஜை முடித்தவுடன் அங்கிருந்து செல்லச்சன்னதிக்கு கொண்டு போய் அங்கே ஒரு நாள் பூஜை செய்யும்படியும், அங்கே இருந்து முடிந்தால் உகந்தைக்கு கொண்டு போகப்படியும், அங்கே பூஜை செய்த பிறகு புகவந்தலாவை போகர் தங்கிய இடம்தான் புகவந்தலாவை. அந்த அது பெயர் இப்போ திரிபடைஞ்சு புகவந்தலாவை என்று நாமமாக இருக்குது. ஆனால் போகர் தங்கிய இடம்தான் புகவந்தலாவை. அங்கே இருக்கிறவங்களுக்கே இந்த சரித்திரம் தெரியாது. அங்கே இருக்கக்கூடிய அந்த தண்டாயுதபாணி ஆலயத்தில் வைத்தும் அதுக்கான பூஜைகளை செய்த பிறகு மீண்டும் கொழும்புக்கு கொண்டு 48 நாட்கள் அதற்கான மிகவும் சக்தியான பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டு அதன் பின்னர் அநேகமாக நாங்கள் எண்ணி இருக்கிறோம், முருகனுடைய அனுக்கிரகம் கிடைக்கப்பெற்றால் வைகாசி மாதத்திலே, வைகாசி என்பது முருகனுக்கு மிகவும் சிறப்பானது, வைகாசி விசாகம் எல்லாம் சிறப்பான பகுதி, அந்த காலப்பகுதியிலே போகருடைய யந்திரம் ஸ்தாபனம் செய்யப்பட்டு திரைகளால் மூடப்பட்டிருக்கக்கூடிய அந்த
பெரிய கதிர்காம ஆலயத்திலே இந்த முருகன் விக்கிரகங்கள் வைப்பதற்கான சந்தர்ப்பம் இப்பொழுது எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இதற்கு இறைவனுடைய அனுக்கிரகம் என்று தான் கூற வேண்டும். எல்லாருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு அற்புதமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. பல பேர் சொல்வார்கள் இதெல்லாம் சாத்தியமல்ல என்று. ஆனால் முருகன் நினைத்தால் சாத்தியம் என்பதற்கு இதுதான் உதாரணம், மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறது. கதிர்காம திருத்தலத்திற்கு நாங்கள் இனி செல்கின்ற போது, எதிர் வைகாசி மாதத்துக்கு பிறகு செல்கின்ற போது எங்களுக்கு முருகனை உருவமாக வழிபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு காலப்பகுதியில் நாங்கள் இருக்கின்றோம். இந்தியாவினுடைய பல பாகங்களிலும் பூஜை செய்யப்பட்ட உருவச்சிலை கொண்டு வரப்பட்டு இப்போது நாட்டின் பல பகுதியிலும் கொண்டு செல்லப்பட்டு பிறகு கதிர்காம திருத்தலத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு பெருசு செய்யப்படவிருக்கிறது. அது தொடர்பான விடயங்களை பற்றி தெளிவுபடுத்தும் நிகழ்ச்சியாக இன்றைய நமக்காக நான் நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டு செல்கின்றோம். மணி சிவராமகிருஷ்ண ஐயர், மகேஸ்வர குருக்கள் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வருகின்ற தொடர்பான விளக்கங்களை எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார். நாங்கள் இப்போது கதிர்காமத்திற்கு அந்த முருகனுடைய உருவச்சிலையை கொண்டு சென்று அதற்கு பிறகு அங்கே என்ன மாதிரி விடயங்கள் மேற்கொள்ளப் போகிறீர்கள்? கதிர்காமத்துக்கு கொண்டு போய் அங்கே ஸ்தாபனம் செய்த பின்னர் சொன்னால் அங்கே வந்து நித்யாக்னின்றதை உருவாக்குறதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அங்கே அணையாத ஜோதி உருவாக்க வேண்டும், அங்கே வேல் ஸ்தாபனம் செய்ய வேண்டும். அதை விட இன்னும் சில உத்தரவுகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொட்டச்சி அம்மன் என்பது வந்து ஒரு சமூகத்தினருடைய குலதெய்வம். அந்த குலதெய்வம் வந்து 36 குலதெய்வங்களை கொண்டது. அந்த சமூகத்தில் இன்றைக்கு 4 அந்த குலதெய்வ அந்த கோத்திர வழிபாடுகள் அழிந்து போய்விட்டது. மிச்சம் இருக்கிறது 32. அந்த 32ம் ஒரு கல்லிலே இருக்க வேண்டும். அழிந்த 4ம் வந்து நிலத்துக்குள்ளே புதைய வேண்டும். அப்படியெல்லாம் எங்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த மாதிரியான ஸ்தாபனங்கள் எல்லாம் அந்த இடத்துல ஸ்தாபனம் செய்யப்பட வேண்டி இருக்குது. செய்த பிறகு பூஜைகள் கிரமமாக நடைபெறும். இது வந்து தனி நபருக்காக செய்யப்படுகின்ற பூஜை அல்ல, இலங்கைக்காகவும் உலக நன்மைக்காகவும் செய்யப்படுகின்ற பூஜையாகத்தான் அங்கே நடைபெறுகிறது. எல்லாரும் சேர்ந்து கொண்டு செய்யலாம். இதிலே வந்து நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் ஒரு முதலிலே இதில் இணைந்தது ஒரு 3 to 4 பேர் மட்டும்தான் இதை நாங்கள் இணைந்து செய்தோம். இந்த 1.5 வருட காலத்தில் ஏறக்குறைய நாங்கள் 1 கோடி 1.5 கோடி ரூபாய் வரையில் பணத்தை நாங்கள் இந்த பூஜைகளுக்காக பயன்படுத்தி இருக்கிறோம். அதெல்லாம் எப்படி வந்ததுன்னு எங்களுக்கே தெரியாது. முருகன் கொடுத்தது அவ்வளவும் செய்திருக்கிறோம். எதிர்காலத்திலும் அதமான பூஜைகள் மட்டுமல்ல, முருகனுக்கு இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. முருகன் வந்து செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதி. அந்த செவ்வாயினுடைய கதிர்களை குவிப்பதற்கு தான் பழனியிலே நவபாசான சிலையை ஸ்தாபனம் செய்தார் போகர். அதிலே சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் மீண்டும் கதிர்காமத்திற்கு வந்து அந்த செவ்வாயினுடைய கதிர்வீச்சுகளை அதை சரியான முறையிலே செயல்படக்கூடிய தன்மையை உருவாக்கினார். அப்பேற்பட்ட அந்த முருகனுக்கும் அந்த செவ்வாய்க்கும் தொடர்பு 2 இருக்கிறது. ஒன்று, முருகன் வந்து பூமிக்கு அதிபதி, செவ்வாய் பூமிகாரகன்னு சொல்லுவோம். அதே மாதிரி செவ்வாய் வந்து இரத்தத்துக்கு அதிபதி. அது மட்டுமல்லாமல் அந்த செவ்வாய் வந்து நோய்க்கு அதிபதி என்றால் புற்றுநோய்க்கு அதிபதி. அப்போ உலக புற்றுநோய்க்கு முக்கிய காரணமே செவ்வாய் தான். அதனால் நாங்கள் இந்த பூஜைகளால் கிடைக்கக்கூடிய பணத்தில் ஒரு பகுதியையும் மற்றும் இலங்கை இப்பொழுது கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய பஸ்நாயக்க நிலைமை அவர்கள் அந்த புற்றுநோய் இதுகளை சிகிச்சைக்கான நன்கொடைகள் எல்லாம் பெருமளவில் வழங்கி கொண்டிருக்கிறார். அவரோடு இணைந்து நாங்களும் அதையெல்லாம் முன்னெடுத்து செய்து இந்த கொடிய நோயிலிருந்து உலகத்தை காக்கிறதுக்கு முருகனுடைய அருள் வேண்டும் என்பதற்கான பூஜைகளும் அங்கே செய்ய போகிறோம். மற்றும் இந்த பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது ஒவ்வொருவரும் தங்களை அறியாமல் எங்களோடு வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதே போல்தான் இப்போ எங்களுடைய சகோதர இனத்தை சேர்ந்த பல பேரும் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். நீங்கள் சொல்கின்ற போது தான் அவருடைய ஞாபகத்துக்கு வருகிறது. அண்மையில் கூட கதிர்காம திருத்தலத்திலிருந்து மாரம புற்றுநோய் சிகிச்சை நிலையத்திற்கு மிகப்பெரிய ஒரு தொகை வழங்கப்பட்டு ஒரு கட்டிடம் திறக்கப்பட்டு வழங்கப்பட்டது. நீங்கள் அந்த புற்றுநோய் என்று சொல்கின்ற போது புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்கு கதிரைக்கு சிகிச்சை தான் வழங்கப்படுகிறது. சொல்கின்ற போது எல்லாம் ஒரு விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் இணைந்த ஒரு இடமாக நாங்கள் அதனை பார்க்கலாம். அதுதான் அந்த இயற்கை வழியிலேயே இறை வழிபாட்டோடு இந்த நவீன விஞ்ஞானத்தை இணைத்து சகலதையும் செய்ய வேண்டும் என்பது தான் முருகனுடைய விருப்பம். அதைத்தான் நாங்கள் இப்பொழுது மேற்கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு போகும் பொழுது இன்னும் பல வெளிநாட்டில் இருப்பவர்கள் கூட எங்களுக்கு நிறைய உதவிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இதை வந்து சிறப்பாக நடாத்தி முடிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பம்.
இவ்வாறு நடந்து கொண்டிருக்கும் பொழுது நேற்று எனக்கு திடீரென்று ஒரு அன்பர் தொடர்பு கொண்டார். அவர் வந்து ஒரு பரதநாட்டிய ஒரு கற்பிக்கக்கூடிய ஒரு பெண். அவங்கள் வந்து மிக பிரபல்யமானவர்கள். அவர்கள் வந்து கதிர்காம தொடர்பான ஒரு நாட்டிய அரங்கேற்றம் ஒரு நிகழ்வு ஒன்றை நடத்துவதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நாட்டிய தாரகைகள் எல்லாரையும் தொடர்பு கொண்டு ரஹ்மானோட தொடர்பு கொண்டு ஒரு நிகழ்வை நடத்துவோம் என்று நேற்று பேசினார். இன்றைக்கு பம்பலப்பட்டி கதிரேசன் கோயிலில் ஜூன் மாதம் 22 மண்டபத்தையும் புக் பண்ணிட்டார். எவ்வளவு வேகமாக நடைபெறுகிறது இந்த முருகனுடைய திரை விளையாடல் என்று தெரியவில்லை. இன்னும் என்னெல்லாம் செய்ய போறார்கள் தெரியவில்லை. அதை விட ஒரு விஷயம் மட்டும் நான் நன்றாக சொல்வேன். அந்த 1.5 வருடத்துக்கு முன்னால் அங்கே பழனியிலே புலிப்பாணி சித்தர் 13வது பாத்திரப்பட சுவாமிகள் சிவானந்த குரு அவர்கள் கூறியிருந்தார், இந்த பூஜைகள் ஆரம்பித்தவுடன் படிப்படியாக இலங்கையில் மாற்றங்கள் ஏற்படும் என்று. அதேபோல் இந்த பூஜையெல்லாம் நடத்தி வந்து கார்த்திகை இங்கே ஒரு இங்கே தேர்தல் நடைபெற்றது. அது கார்த்திகை அன்னைக்கு நாங்கள் அங்கே பூஜை செய்துட்டு இங்கே வர்றோம். அன்னைக்கு அதற்குடைய பெருபேறு வருகிறது. இலங்கையில் ஜனாதிபதியாக யாருமே எதிர்பாராத ஒருவர் தேர்வு செய்யப்பட்டார். 2வது பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. கார்த்திகைக்கு முதல் நாள் நடைபெற்றது. கார்த்திகை பூஜை முடிந்த பிறகு அதனுடைய பெருபேறுகள் வந்து அவர்களும் பெரும்பான்மையாக ஜெயித்து வந்திருக்கிறார்கள். இது யாருமே எதிர்பார்க்காதது. அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த பூஜைகளுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வருகிறது. அது மட்டுமல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே புது முகங்களாகத்தான் இருக்கிறார்கள், பழையவர்கள் இல்லை. தமிழர் பகுதியாக இருக்கட்டும், எல்லா பகுதியில் இருந்த பழையவர்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டு விட்டார்கள். புதிய இரத்தம், முருகனை போல் இளம் இரத்தம் இப்பொழுது இலங்கை முழுக்க எல்லா இடமும் பாய்ச்சப்பட்டு கொண்டிருக்கிறது. நிச்சயமாக முருகன் ஏதோ ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். எதிர்காலத்தில் என்னை பொறுத்தவரையில் 5-10 வருடங்களுக்கு பின்னர் சிங்கப்பூரோ அதை விட உயர்ந்த நிலைக்கு நாங்கள் வரப்போவது முருகனுடைய கட்டளையின்படி நிஜமாக நிறைவேறப் போகிறது. அது மட்டுமல்லாமல் இப்பொழுது நாங்கள் எங்களுடைய ஜீவன உபாயத்துக்காக வெளிநாடுகளுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாளத்தில் அவர்கள் எங்களிடம் வரக்கூடிய காலமாக முருகன் மாற்றுவார் என்பதில் எனக்கு எந்த விதமான ஐயம் இல்லை. பக்தர்களுக்கெல்லாம் நான் கடைசியாக ஒன்றை கூறுகிறேன், இயன்ற வரைக்கும் முருகனை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். கலியுகத்தில் அவர்தான் மிகவும் இலக்கமான மனதை கொண்டவர். யார் எதை கேட்டாலும் தூக்கி கொடுப்பதற்கு தயங்க மாட்டார். அதுக்கு எங்களுடைய இவர் அருணகிரிநாதரே போதும். அவர் செய்யாத குற்றங்கள் இல்லை, பிழைகள் இல்லை. அப்படி இருந்தும் முருகனுடைய கண்ணிலே அருணகிரிநாதர் பட்டவுடன் அவரை உடனடியாகவே மாற்றி அந்த திருப்புகளை பாடும் அளவுக்கு அவரை மாற்றி ஒரு புனிதனாக்கியவர். அப்பேற்பட்டவருடைய கடைக்கண் பார்வை எங்களுக்கு கிடைத்து விட்டால் போதும். அதனால் இயன்ற வரைக்கும் முருக வழிபாடுகளை தொடர்ந்து கடைபிடியுங்கள். கந்தசஷ்டி கவசங்களை படியுங்கள். வேல்மாறல் என்ற அந்த மந்திரத்தை படிங்க. அதெல்லாம் அற்புதமானது. அதெல்லாம் வந்து நோயையே சுகப்படுத்தக்கூடியது. பல அதிசயங்கள்லாம் நடைபெற்றிருக்கிறது. கந்த சஷ்டி விரதங்களை கடைபிடிங்கள். கார்த்திகை விரதங்களை மேற்கொள்ளுங்கள். விசாக நட்சத்திர உபயங்களை கடைபிடிங்கள், விரதங்களை கடைபிடிங்கள். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செய்து கொண்டு வந்தால் முருகன் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பல அற்புதங்களை நிகழ்த்துவார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நான் சொல்வது சில நேரம் பெரிய பெரிய பாடல்களாக இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நினைத்தால் உங்களுக்கு இலகுவானதுன்னு சொன்னால் சரவணபவா என்று சொல்லுங்கள். அதுவும் சொல்ல முடிய இல்லையா, முருகான்னு சொல்லுங்கள். வேறு ஒன்றும் தேவையில்லை. அந்த முருகாங்கிற சொல்கிற வேர்டுக்கு இருக்கக்கூடிய பலம் வேறு ஒன்றுக்கும் இல்லை. இதெல்லாம் அதிசயம். நீங்கள் சில நேரத்துக்கு முருகனை நினைத்து கொண்டு நீங்கள் வாகனத்திலே போகும் பொழுது முருகனை நினைத்து கொண்டு பாருங்கள், உங்களுக்கு முன்னுக்கு போகிற வாகனத்தில் முருகன் சம்பந்தமான ஏதாவது ஒரு இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த முருகனுடைய அதிசயங்களை நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் இது தெரியும். ஆகவே இது உலகம் முழுவதும் இன்றைக்கு மலேசியாவில் தைப்பூசம் வருகிறது. எத்தனையோ லட்சம் பேர் அங்கே வந்து அந்த முருக பக்த வழிபாடுகளை மேற்கொள்கிறார்கள். அங்கே சீன இனத்தை சேர்ந்தவர்கள், மலாய் இனத்தை சேர்ந்தவர்கள் எல்லாமே அங்கே வந்து பெரும்பாரியாக இந்த பூஜைகளை செய்கிறார்கள். அதே போல் இலங்கையில் கதிர்காமத்தில்
எங்களுடைய பெரும்பான்மையினமான சிங்கள நம்ம சகோதரர்களும் எங்களோடு சேர்ந்து அந்த பூஜைகள் எல்லாமே செய்கிறார்கள். அங்கு மட்டுமல்ல, இலங்கையில் பல ஆலயங்களுக்கும் அவர்கள் வந்து கத்திரகமதேயோன்னு சொல்லி அங்கே வந்துடுறாங்க. அதே மாதிரி குமாரசுவாமி அப்படின்னு சொல்லி முருகனை தேடி வந்துடுறாங்க. அந்த மாதிரியான பல விஷயங்களை இங்கே உங்களுக்கு நடாத்துவதற்கு முருகன் ஆரம்பித்து விட்டார். இனி அவரை பற்றி பிடித்து நற்கதியை அடைந்து இகவாழ்விலும் மறுவாழ்விலும் எல்லோரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்பது முருகனுடைய விருப்பமாக கருதி உங்களுக்கு நான் தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இலங்கை நாங்கள் திருமூலர் சொன்ன விடயம் இது சிவபூமி என்று சொல்லியிருக்கிறார். சிவனின் ஒரு அம்சமாக நாங்கள் முருகனை பார்க்கிறோம். இதை முருகன் அற்புதங்களை பற்றி ஐயா அவர்கள் பல விதமாக சொல்லியிருந்தார். இலங்கையில் கதிர்காமம் மீண்டும் உயர் பெறப் போகிறது என்று ஒரு அந்த அபூர்வமான நிகழ்வுக்காக நாங்களும் காத்திருக்கின்றோம். அவர் சொன்னதை போன்று இலங்கைக்கு நன்மை நடக்கிறது என்றால் அது என்னவாக இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எல்லோரும் ஒன்றாக இணைந்து எங்களுடைய நாட்டை முன்னேற்றுவதற்கான ஒரு வழி கிடைக்கப் போகிறது. அது முருக வழி என்பது சந்தோஷமான விடயம். இன்றைய இதனால் நாங்கள் நமக்காக நாம் நிகழ்ச்சியில் கொண்டு வந்த முக்கியமான விடயம், இதுவரை கதிர்காம திருத்தலத்தில் உருவ வழிபாடு என்பது இல்லாமல் இருந்தது. அதனை மீண்டும் கொண்டு வந்து இலங்கை தேசத்துக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விடயமாக அதனை மாற்றுவதற்கான முயற்சி இடம்பெறுகிறது. அந்த முயற்சியில் நாங்களும் கைகோர்த்து கொள்ள வேண்டும், எங்களுடைய ரசிகர்களும் கைகோர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு தந்திருந்தோம். எனவே நிகழ்ச்சிக்கு வந்து அற்புதமான விளக்கங்களை வழங்கியிருந்த திரு மணி சிவராமகிருஷ்ண ஐயர், மகேஸ்வர குருக்கள் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நன்றி பிரசன்னா. உங்களுக்கும் முருகனுடைய அருள்கள் நிச்சயமாக நிறைவாக கிடைக்க வேண்டும். நிச்சயமாக உங்களையும் முருகன் தன் பக்கம் இழுத்து விடுவார் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. இழுப்பதற்கு ஒன்றுமில்லை, போதுவே அந்த வழியில் தான் எல்லோரும் இருக்கின்றோம். இந்த அளவில் இன்றைய நமக்காக நாம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. வணக்கம்.